உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். சிவம் ஜோதிடம் மூலியமாக நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு பேசக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா, சனி பகவானின் வக்ரம். இந்த சனி பகவானுடைய வக்ரமாகப்பட்டது ஜூலை மாதம் 13ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. நவம்பர் மாதம் 28ஆம் தேதி முடிகிறது. 138 நாட்கள். அப்ப இந்த சனி பகவான் வக்கர கதியில் இருக்கும்போது என்ன செய்வார் அப்படிங்கிறதா இந்த பதிவில் தெளிவாக உங்களுக்கோசரம் எல்லா கிரகங்களையும் ஆராய்ந்து இந்த சனி என்ன பண்ண போகிறார் அப்படிங்கிறத நாம் ஆராய்ந்து உங்களுக்கு இது பதிவாக நம்ம சொல்கிற கடமைப்பட்டிருக்கிறோம். இப்போ சனி பகவானுடைய தன்மை என்ன அப்படின்னா, சனி இருக்கக்கூடிய இடத்தை விட தான் பார்க்கும் இடத்தை பால் பண்ணுவார் அப்படிங்கிறது தான் சனி பகவானுடைய விதி. அதே சனி பகவானாகப்பட்டது வக்கரகதியில் இருந்தால் தான் பார்க்கக்கூடிய இடத்துக்கு நல்லதை பண்ணுவார், நல்லதை செய்வார். அப்போ அந்த சனி பகவான் இப்போ மிதுன ராசிக்காரங்க. இந்த மிதுன ராசிக்காரர்களாகப்பட்டது புதனுடைய ஆதிக்கம் பெற்றவர்கள். அவங்க என்னைக்குமே அறிவாளி தான். அவங்க பார்த்து அவங்கனால இன்னைக்கு 10 குடும்பம் நல்லபடியாக பொழைச்சிட்டு இருக்கிறாங்க. அதே சமயத்தில் இன்னைக்கும் 10 பேர்த்துக்கு அறிவு சொல்வதற்கு அவங்களுக்கு எல்லா தகுதியும் இருக்குது. என்ன ஒரே விஷயம் என்ன, அவங்க யார் பேச்சுமே கேட்க மாட்டாங்க, யார் சொல்றதையும் காதில் போட்டுக்க மாட்டாங்க, மனசுலையும் வச்சுக்க மாட்டாங்க. அவங்க சொல்றது தான் பெருசு அப்படின்னு பேசக்கூடிய அந்த எண்ணம் அவங்ககிட்ட இருக்குது. அதை மட்டும் கொஞ்சம் மாத்திட்டாங்கன்னா கண்டிப்பாக அவர்கள் வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப நல்ல நிலைமைக்கு வரக்கூடிய எல்லா தகுதியும் அவங்களுக்கு இருக்குது. அப்படிப்பட்டவர்களாகப்பட்டது கடந்த 3 வருஷ காலமாக 5 வருஷ காலமாக ரொம்ப நொடிஞ்சு போயிட்டாங்க, ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறாங்க. எது செஞ்சாலும் தப்பிக்க முடியலையே அப்படிங்கிற மன வேதனையில் இருக்கிறாங்க. அவர்களுக்கு இந்த சனி பகவானுடைய வக்ரம் நல்லதை செய்யுமா? கண்டிப்பாக நல்லதை செய்யும். எப்படி சொல்றேன் அப்படின்னா, அந்த சனி பகவான் ஆப்பட்டது இப்போ அவங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கிறாங்க. அந்த சனி பகவானுடைய பார்வை இவங்களுக்கு 12ஆம் இடத்தை, மிதுன ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்குறாங்க 3ஆம் பார்வையாக. 7ஆம் பார்வையாக மிதுன ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்குறாங்க. 10ஆம் பார்வையாக மிதுன ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்குறாங்க. அந்த 3 பார்வையும் மிதுன ராசிக்காரங்களுக்கு சக்கரை பொங்கல் சாப்பிட்ட மாதிரி தான். அந்த 12ஆம் இடத்தை அந்த சனி பகவான் பார்க்குறாரு இல்லையா, வக்ரகதியிலிருந்து, கண்டிப்பாக உங்களுக்கு குடும்பத்தில் தாம்பத்தியம், நல்ல சந்தோஷம், நல்ல நிம்மதி, இது ஃபஸ்ட்டு வருங்க. மிதுன ராசிக்காரங்களே, நீங்கள் இழந்த சந்தோஷத்தை மீண்டும் அடையப் போகிறீர்கள். அப்போ அந்த 12ஆம் இடத்தை பார்க்கும்போது, அந்த 12ஆம் இடம் அப்படிங்கிறது என்ன? அயன சயன போகஸ்தானம். உங்கள் குடும்ப உறவுகளும், குடும்ப சந்தோஷம், குடும்ப நிம்மதி, குடும்பத்தில் தாம்பத்தியம், இது எல்லாமே ரொம்ப திருப்தி அமையும். அது போக மிதுன ராசியில் படித்து பட்டம் வாங்கி நல்ல வேலைக்கு போயிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல எதிர்காலம் இல்லை, நல்ல கஷ்டப்படுறாங்க, நல்லா உழைக்கிறாங்க. அவங்களுக்கு தகுந்த ப்ரமோஷன் கிடைக்கல, அவங்களுக்கு தகுந்த பதவி உயர்வு கிடைக்கல, அவங்களுக்கு தகுந்த வருமானம் இல்லை. அப்படி இருந்தாலும் அதை தக்க வச்சுக்க முடியல. அப்போ இந்த 12ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கறதுனால நல்ல ப்ரமோஷன் கிடைக்கும், ஒரு நல்ல அந்தஸ்துக்கு வருவாங்க. உங்களுடைய பவர் என்ன அப்படிங்கிறது உங்களை பார்த்தவங்க புரிஞ்சுக்குவாங்க, உங்களுக்கு வேலை கொடுக்குறவங்க உங்களை பற்றி தெரிஞ்சுக்குவாங்க. அதே சமயத்தில் நீங்கள் வெளிநாடு போகணும்னு நினைத்தால் இந்த பீரியட்ல கண்டிப்பாக போக முடியும். வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கும் இது ஒரு வசந்த காலம். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஸ்டெப்பு, ஒரு படியாவது நீங்கள் மேலே வந்துடுவீங்க. இது நடந்தே தீரும். அதுபோக குடும்பத்தில்
சந்தோஷம், மன நிம்மதி, திருப்தியே கிடைக்கும். இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அதே சனி பகவான் ஆப்பட்டது மிதுன ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்குறாங்க. 4ஆம் இடம் என்பது என்ன? சொத்து, வீடு. மிதுன ராசிக்காரங்க நிறைய பேர் கல்யாணம் பண்ணி 10 வருஷம் 20 வருஷம் இன்னுமே வாடகை வீட்டில் தான் இருக்கிறாங்க. அந்த வாடகை வீட்டில் இருந்து நான் ஏதாவது ரூபத்தில் நான் ஒரு நல்ல வீடு வாங்க மாட்டேனா, நான் சொந்த வீட்டில் குடியிருக்க மாட்டேனா அப்படிங்கிற எத்தனையோ ஏக்கத்தோட எத்தனையோ பேர் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. நிறைய பேர் பணம் காசு இருந்துமே வீடு வாசல் அமையல. இந்த பீரியடில் பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்காரங்களுக்கு நல்ல வீடு அமையும். வீடு கட்டுவதற்கு இடமும் வாங்கலாம். அதுபோக ஏதாவது ரூபத்தில் சொத்து சுகம் உங்களுக்கு வாங்கிக்குவீங்க. இது கண்டிப்பாக நடக்கும். அது போக கார் வாங்குவீங்க, பைக் வாங்குவீங்க, கனரக வாகனங்கள், உங்களுடைய தொழிலுக்கு சம்பந்தப்பட்ட வண்டி வாகனத்தையும் இந்த பீரியடில் வாங்குவதற்குண்டான வாய்ப்புகள் நல்லா இருக்குது. விவசாயத்துக்கு தேவைப்பட்ட வண்டி வாகனங்கள் கண்டிப்பாக வாங்குவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. விவசாயமும் நல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இதே சனி பகவான் ஆப்பட்டது தனது 10ஆம் பார்வையாக மிதுன ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்குறாங்க. இந்த 7ஆம் இடம் என்பது என்ன? மிதுன ராசிக்காரங்களுக்கு 7ஆம் இடம் குருவுடைய வீடு, குரு பாதகாதிபதி. இப்போ சனி பார்க்குறாரு, அதே வீட்டை குருவும் பார்க்குறாரு. இப்போ சனி பார்வை குரு பார்வை 2 பார்வையும் மிதுன ராசிக்காரங்களுக்கு 7ஆம் இடத்துல இருக்குது. அப்போ ரொம்ப நாளாக திருமணம் நடக்காதவங்க, திருமணம் தடைபட்டு இருக்கிறவங்க, அவங்களுக்கு இந்த பீரியடில் கண்டிப்பாக திருமணம் நடக்கும். 32 வயசு இருக்கலாம், 35 வயசு இருக்கலாம், அவங்க 40 வயசு கூட இருக்கலாம். இத்தனை வருட காலமாக அவங்க தடைபட்டு வந்த திருமணம் இந்த பீரியடில் அந்த தடைகளை நீங்கி இந்த பீரியடில் திருமணம் கண்டிப்பாக நடக்கும். அதுபோக கல்யாண வயசில் உள்ளவங்களுக்கு, கல்யாணத்துக்கு காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த பீரியடில் சுபகாரியங்கள் கண்டிப்பாக நடக்கும். இது உறுதி, உண்மை. மிதுன ராசிக்காரங்களே, கண்டிப்பாக உங்களுக்கு திருமணம் நடப்பது உறுதி. அதனால் உங்களுடைய பெற்றவங்க சந்தோஷப்படுவாங்க, உங்களுடைய தாத்தா பாட்டி சந்தோஷப்படுவாங்க. உங்கள் தாத்தா பாட்டிக்கு என்னுடைய பேரன்மாருக்கு இல்லை பேத்திக்கோ ஒரு கல்யாணத்தை பார்த்துட்டு நான் கண்ணை மூடனா பரவாயில்ல அப்படிங்கிற வேதனையில் இருக்கிறாங்க. அவங்களுடைய வேதனை எல்லாமே கண்டிப்பாக தீரும். அப்படி இந்த பீரியடில் திருமணம் அமைஞ்சு அதன் மூலியமாக நீங்கள் நல்ல வாழ்க்கையை பார்க்க போகிறீங்க. அப்போ இப்போ மிதுன ராசிக்காரங்களுக்கு 10ஆம் இடத்துல சனி இருக்குது. 10ஆம் இடத்தில் சனி வந்தால் பதவி பறிபோகும். பதவியெல்லாம் பறிபோகாது. அந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றி போவீங்க. இடம் மாறுதல்கள் வரும். இதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு படி உயரக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இப்போ அந்த 10ஆம் இடத்துல சனி வக்கரமானதுனால கண்டிப்பாக உங்களுக்கு தொழிலை பாதிக்கும், உங்களுடைய முன்னேற்றத்தை பாதிக்கும். உங்களுக்கு ஏதாவது ரூபத்தில் சில கஷ்டங்கள் கண்டிப்பாக வருவதற்குண்டான வாய்ப்புகள் இந்த சனி 10ஆம் இடத்துல இருந்து உங்களுக்கு வரக்கூடிய வருமானத்தை கெடுத்து, தொழிலை கெடுத்து, உங்கள் நிம்மதியை கெடுக்கிறதுக்கு கண்டிப்பாக பார்க்கும். ஆனால் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தை சனி பார்க்கறதுனாலையும், 4ஆம் இடத்தை சனி பார்க்கறதுனாலையும், 7ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கறதுனாலையும் இந்த 10ஆம் இடத்துல சனி வக்கரமானாலும் உங்களை ஒன்றும் பண்ணாது. நீங்கள் தைரியமாக இருக்கலாம். இந்த பீரியடில் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் எது அப்படின்னா குரு பகவான் வணங்குவாங்க. அது போக சனி பகவானை சனிக்கிழமை நாளில் வணங்குவாங்க. இந்த சனி பகவான் வணங்குறது கொச்சனூர் சனி பகவான் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அதே சமயத்தில் ஆலங்குடியில் இருக்கக்கூடிய குருஸ்தலத்துக்கு போயிட்டு வாங்க. வியாழக்கிழமை அன்னைக்கு கண்டிப்பாக உங்களுடைய கஷ்டங்கள் கண்டிப்பாக தீரும். உங்களுடைய பிரார்த்தனை கண்டிப்பாக பலிக்கும். நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய சொந்த பந்தங்களுக்கு அனுப்பிச்சி வைங்க. அதுபோக நிறைய பேர் ஜாதகத்தை எங்கிட்ட அனுப்பிச்சிட்டு இருக்கிறீங்க. நான் உங்களுக்கு பார்த்து சொல்கிறேன், ஒன்றும் கவலைப்பட வேண்டாம்.
உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.